பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு சர்ச்சை. அது யாரால் நேர்ந்தது என்று சொன்னால், மூடர் என்று சொல்ல எனக்கு விருப்பமில்லை, முட்டாள் என்று சொன்னாலும் நம்முடைய தகுதிக்கு அது குறைவு. முக்தார் என்ற ஒரு மனிதர் என்று எடுத்துக்கொள்வோம். இதே முக்தார் சத்தியம் வலைக்காட்சியிலே அல்லது தொலைக்காட்சியிலே ஒரு முறை என்னிடத்திலே நேர்காணல் எடுக்கும்போது நான் சில கட்டுப்பாடுகள் விதித்து தான் சென்றேன். ஓரளவு 100 விழுக்காடு என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு 85 விழுக்காடு அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு என்னிடத்தில் நேர்காணல் எடுத்தார். அதே போல பலமுறை அழைத்து நான் போகவில்லை. இரண்டாவது ஒரு முறையாக ஈரோட்டு இடைத்தேர்தல் 2023 காலகட்டத்திலே என்னிடத்திலே நேர்காணல் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுதும் நான் அவரிடத்திலே ஒரு நிபந்தனை போட்டேன். நாம் தமிழர் கட்சி பற்றியோ என் அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களை பற்றியோ நீங்கள் விமர்சனமாக எந்த வினாவையும் என்னிடத்தில் வைக்கக்கூடாது என்று. சரி, வாருங்கள் என்று ஒப்புக்கொண்டு சென்றார். அந்த நேர்காணலுடைய தலைப்பு முத்தமிழறிஞர் அவர் சொன்னது டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் அரசியல் சாதனைகள் என்று சொன்னார். சரி, நீங்கள் சாதனையை சொல்லுங்கள், நான் வேதனையை சொல்லுகிறேன் என்று ஒப்புக்கொண்டு போனேன். அவர் சாதனை என்று சொல்ல வரும்போது சில செய்திகளை நான் கலைஞர் ஆட்சியின் தமிழர்களுக்கு ஏற்பட்ட வேதனை என்று சில செய்திகளை பகிர்ந்தேன். இடையிலே நான் சாதனைகளை சொல்லிவிடுகிறேன், அதற்கு பிறகு நீங்கள் மறுக்க வேண்டும் என்றார். சாதனைகளை படித்தார், நான் குறுக்கிடும் போது குறுக்கிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். 2-3 முறை தடுத்து விட்டார். பிறகு சாதனைகளை சொல்லி ஏறக்குறைய 13 நிமிடங்கள் அவர் சாதனையை சொன்னார். நான் வேதனையை சொல்ல தொடங்கும் முன்பே நாம் தமிழர் கட்சியை பற்றியும் செந்தமிழர் சீமானை பற்றியும் கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், ஏற்கனவே உங்களுக்கு நிபந்தனை போட்டு வந்திருக்கிறேன், இந்த நேர்காணலில் அந்த வினாக்கள் தேவையில்லை என்று. அவர் விடாப்படியாக கேட்டதினாலே ஒலிவங்கி உருவி அவர் மேலே போட்டுவிட்டு வேறு மாதிரி நடந்திருக்கும். ஆனால் 4-5 படப்பிடிப்பு கருவிகள் இருந்ததாலேயும் தடியாக ஒரு 7-8 பேர் அந்த இடத்துல நின்றதுனாலையும் வேறு மாதிரி ஏதாவது ஆனால் நம்முடைய உயிருக்கு அல்லது உடலுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விடக்கூடாது என்று கடுமையான சொற்களால் அவரிடத்திலே என்னுடைய மறுப்பை தெரிவித்துவிட்டு, நீங்கள் பட்டியல் என்று படித்த அந்த பட்டியல் இருக்கல்லவா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், இதெல்லாம் என் ஊர் தலையாரிலிருந்து மிஞ்சி போன தலைமைச் செயலாளர் வரை செய்ய வேண்டியது. அவர்கள் சொன்னது என்ன? அடைந்தால் திராவிட நாடு, அடையவிட்டால் இடுகாடு. இப்போ இழந்த உரிமைகளை பற்றி பேசுங்க. சாலை போடுறது, மின் இணைப்பு கொடுப்பது, அணைகளிலே தண்ணீரை திறந்து விடுவது, கழிப்பறை கட்டுவது, பங்கீட்டு கடை கட்டுவது, இதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெறாத செயற்பாடுகளா? அதற்கு முன்னால் மக்கள் திலக மாக்கோரா ஆட்சி காலத்தில் செயற்படாத செயற்பாடுகளா? அதற்கு முன்னால் அறிஞர் அண்ணா குறைந்த காலத்திலே இருந்தார், சரி போய்விட்டு போகட்டும், நாம் கடந்து செல்வோம், ஆனால் பக்தவத்சலனார் ஆட்சியிலே நடக்காததா என்று பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த பொற்கால ஆட்சியை பற்றி பல சாதனைகள். அவர் திராவிட நாடு கோராதவர். திராவிட நாடுன்னா இன்னும் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடிய நிலையில் அவர் தன்னை இந்தியராக முன்னெடுத்து கொண்டவர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக உயர்ந்தவர், மிளிர்ந்தவர். எனவே அவரிடத்தில் அந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஜனநாயக அடிப்படையிலே ஒரு நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையிலே அந்த மக்களுடைய எண்ணங்களுக்கும் அந்த மக்களுடைய சிந்தனைகளுக்கும் செயற்பாடுகள் ஏற்றவாறு என்னென்ன சாதனைகள் செய்தார்கள், அதாவது பேரீட்டங்கள் புரிந்தார்கள் என்பதை பட்டியல் போட்டார். ஒரே தான் அவர் மறுத்து விட்டார். சண்டை பிடித்து கொண்டு வெளியே வந்த பிறகு நிர்வாக மேலாளர் என்னிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அதை பேசுங்க, நாங்கள் பதிவு செய்கிறோம் என்று சொன்னார்கள். பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் 13 அணைகள் கட்டப்பட்டது. ஓரணை அல்ல, ஈரணை அல்ல, 13 அணைகள் கட்டப்பட்டது. 3 கால்வாய்கள் வெட்டப்பட்டது. மேட்டூர் கால்வாய், கல்லணை கால்வாய், சிற்றூர் கால்வாய் என்று 3 கால்வாய்கள் வெட்டப்பட்டது.
எங்கள் மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில், அன்றைக்கு ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம், திருச்செந்தூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் KT கோசல்ராம் என்கின்ற பெரியவருடைய விடாப்பிடியாக மணிமுத்தாறு அணை கட்டப்பட்டது. பணமில்லை என்று சொல்கிறார்கள் அரசு அலுவலர்கள், அதிகாரிகள். பெருந்தலைவர் காமராஜர் சொல்கிறார், அந்த மணிமுத்தாறு பாசன கால்வாய்கள் வாயிலாக எவ்வளவு நிலங்கள் வேளாண்மை நிலங்களாக, அதாவது புஞ்சை காடுகள் நஞ்சை காடுகளாக மாறுகிறது சொல்லுங்கள். அந்த உழவர்களிடமிருந்து பணம் பெறுவோம் என்று உழவர்களிடத்தில் கடனாக பெற்று அந்த அணையை கட்டி முடித்த பிறகு பாசனத்துக்கு தண்ணீர் விளைந்து புஞ்சை காடுகள் நஞ்சை காடுகளாய் நெல் மணிகள் விளைந்து குலுங்கிய பிறகு வரியாக போட்டு தண்டத்தீர்வு என்று போட்டு அதே நிதியை வரியாக வசூல் செய்து அதே உழவர்களிடம் கொடுத்த பெருமையெல்லாம் நான் சொன்னேன். எத்தனை அணை கட்டினாரு? பவானி சாகர் அணை, வீடூர் அணை விழுப்புரம் மாவட்டத்தில், கிருஷ்ணகிரியில் அதே மாதிரி அணை. தமிழ்நாடு முழுவதும் நெய்யாற்றங்கரை இடதுகரை கால்வாய் வரலாற்றை சொன்னால் கண்ணீர் வரும். நெய்யாற்றங்கரை தமிழ்நாட்டோடு சேர வேண்டியது, ஆனால் கேரளாவோடு போய்விட்டது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தான், மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அதே நேரத்தில் இடதுகரை கால்வாய் மஞ்சுவிலை என்கின்ற இடம் 7 கிலோமீட்டர். அந்த கால்வாயில் தண்ணீரை திறப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கேரள முதலமைச்சர் சங்கரும் பெருந்தலைவர் காமராஜர் இங்கே 7 கிலோமீட்டர் நடந்து சென்று, பாதை இல்லை, நடந்து சென்று அந்த இடதுகரை கால்வாயில் தண்ணீரை திறந்தார்கள். இன்றைக்கு அந்த கால்வாய் 10 ஆண்டு காலம் சும்மா கிடக்கு, தண்ணீர் வரல. வேளாண்மை நிலங்களெல்லாம் வீட்டடி மனைகளாக மாறுது இந்த திராவிட இயக்கத்தை. இப்படியெல்லாம் சொன்னேன், அது பதிவு செய்யலை. ஆனால் இன்றைக்கு முக்தார் ஏதோ ஒரு கிறித்தவ மத போதகரை அழைத்து கொண்டு பேசும்போது மிக 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 ஒரு பச்சை தமிழர் என்று சொன்னால் இந்திய அரசியல் வரலாற்றிலே எந்த தமிழனும் நினைத்து பார்க்க முடியாத, கனவு காண முடியாத உச்சத்தை எட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர். 6000 பள்ளிக்கூடங்களை மூடினார். மூதறிஞர் ராஜாஜி என்று திராவிடர்களால் சொல்லப்பட்டவர், வர்ணிக்கப்பட்டவர். அந்த 6000 பள்ளிக்கூடங்களை திறந்து 18,000 பள்ளிக்கூடங்களை திறந்து இந்த நாட்டு மக்களை, ஏழை எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, கிராமத்து மக்களை படியுங்கள் 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 என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். தன்னுடைய சொந்த சமுதாயத்தினரை மட்டும் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் என்று சொல்லலை. ஒரே ஒரு வரலாற்று செய்தி, பெருந்தலைவர் காமராஜரின் படை தளபதிகளில் ஒருவராக இருந்த நாத்திக ராமசாமி, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. பெருந்தலைவர் காமராஜரோடு இணைந்து நின்று அவர் இட்ட கட்டளைப்படி களப்பணியாற்றிய அரசியல் தலைவர்கள், அதிலே பெருந்தலைவர் காமராஜரால் மாவீரன் என்று புகழப்பெற்ற ஐயா பழ நெடுமாறன். அதேபோல் பெருந்தலைவர் காமராஜர் இடத்திலே 1967 காங்கிரஸ் கட்சி தோற்றுப்போகும் என்று அடித்து சொன்னவர். தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு எங்கள் ஊர் நாத்திக ராமசாமி, அந்த காலத்திலே தெரியாதவர் எவரும் இல்லை. அடுத்து MKT சுப்பிரமணியம், மாபெரும் தலைவர், திராவிட முன்னேற்ற கழக அந்த 1949ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியிலே பல பேருக்கு முன்னால் MKT சுப்பிரமணியம் என்று இருக்குது. திராவிடர் கழகத்திலிருந்து அண்ணா கூட வந்தவர். பிறகு அண்ணாவோட முரண்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியிலே பெருந்தலைவர் காமராஜரோடு இணைந்து கருணாநிதி எங்கே பேசுகிறாரோ அடுத்த நாள் அந்த இடத்திலே, அந்த ஊரிலே MKT சுப்பிரமணியம் பேச வேண்டும் அல்லது நாத்திக ராமசாமி பேச வேண்டும் என்று பெருந்தலைவரால் சொல்லப்பட்ட அந்த MKT சுப்பிரமணியம், நாத்திக ராமசாமி, ஐயா பழ நெடுமாறன் இவர்களோடு நெருக்கமான தொடர்பும் பழக்க வழக்கமும் இருந்து ஏராளமான செய்திகள் என் காதை நிறைந்திருக்கிறது, மூளையை நிறைத்திருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் 2 செய்தி. ஒரு பள்ளிக்கூடம், அதிலேயும் அன்றைக்கு இருந்த மதுரை மாவட்டத்திலே நாத்திக ராமசாமி அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போகிறார். ஒரு கிராமத்தில் நடக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்கூட்டம். அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் ஒரு 10 பேர் வந்து, எங்கள் ஊருக்கும் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கும் இடைவெளி இருக்கிறது, அதை கடந்துதான் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, அங்கே ஆதிக்க சாதியினர் எங்களுடைய பிள்ளைகளை தரம் தாழ்ந்த முறையில் நடத்துகிறார்கள், எனவே எங்களுக்கு அந்த பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகளை அனுப்ப
மனமில்லை, எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டித்தர தலைவர் காமராஜரை சொல்லுங்க ஐயா என்றபோது நாத்திக ராமசாமி அவர்களும் நீங்கள் ஒரு 2 அல்லது 3 பேர் சென்னைக்கு வாங்க, தலைவர் காமராஜர் இடத்துல நானே அழைத்து செல்கிறேன், உங்களுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரை நேரை சந்தித்து சொல்லுங்கும்போது அந்த மக்கள் முதலமைச்சரையா சந்திக்க முடியுமா எங்களாலா என்று சொல்லும்போது நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்கார் நாத்திக ராமசாமி, என் சொந்த ஊருக்கார் ஆழ்வார்த்தனர், எனக்கு கிடைத்த பெரும் பேர் என்னவென்று சொன்னால் நாத்திக ராமசாமி போன்றவர்கள் இன்றைக்கு மதிப்பிற்குரிய தலைவராக படுக்கையில் இருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களும் எங்கள் குடும்பத்தோடு தொடர்புள்ளவர்கள். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சுற்றளவு, அவ்வளோ நெருக்கமான தொடர்பு எங்களுக்கு உண்டு என்று சொன்ன நாத்திக ராமசாமி அதே போல் அவர்களும் போனார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய இல்லத்தில் போய் சந்தித்து மனு கொடுத்தார்கள். உடனே பெருந்தலைவர் காமராஜர் நாத்திக ராமசாமி இடத்திலே மாநில கல்வித்துறை செயலாளர் நேத்து சுந்தர வடிவேலிடம் இவர்களை அழைத்து சென்று இவர்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கான வழியை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார். நாத்திக ராமசாமியை அழைத்துட்டு போகிறார். நேத்து சுந்தர வடிவேலு மாநில கல்வித்துறை செயலாளர், நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, இயலவே இயலாது, இத்தனை கிலோமீட்டருக்கு எல்லையில் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்க வேண்டும், அது அந்த ஊரில் இருக்குது, அந்த ஊர் பெரியவர்கள் பேசி சிக்கலை தீர்த்து கொள்ளுங்கள், பள்ளிக்கூடங்கள் கட்ட முடியாது என்று மறுத்து அனுப்பிவிட்டார். மறுபடியும் அந்த ஊர் பெரியவர்களை அழைத்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் இடத்தில் நாத்திக ராமசாமி வருகிறார். அப்படியானால் நாளை மாலை நேத்து சுந்தர வடிவேல் என்னை பார்க்க வருகிறார், நீங்கள் இவர்கள் அழைத்து வாருங்க, நேரில் வைத்து பேசி தீர்த்து கொள்வோம் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொல்கிறார். எந்த மாநில முதலமைச்சராக இப்படி சொல்ல முடியுமா? அதேபோல் அடுத்த நாள் மாலை 4 மணிக்கு நேற்று சுந்தர வடிவேல் வருகிறார். இந்த மதுரை மாவட்டத்து சிற்றூரை சேர்ந்த பெரியவர்கள், ஊர் பெயர் எனக்கு மறந்து போச்சு, நாத்திக ராமசாமி சொல்லி 15 ஆண்டாயிட்டு, அந்த ஊர் பெரியவர்கள் அழைத்து செல்கிறார்கள். உடனே கேட்கிறார், பள்ளிக்கூடம் தானே கேட்கிறார்கள், வேறு எதையும் கேட்கவில்லையே, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று முதலமைச்சர் சொல்கிறார் மாநில கல்வித்துறை செயலாளரிடம். அவர் விதிமுறைகளை காட்டி மறுக்கிறார். உடனே பெருந்தலைவர் காமராஜர் கல்வித்துறை செயலாளரிடம் நான் முதலமைச்சர் உத்தரவிடுகிறேன், எப்படி மறுக்கலாம் என்று கேட்கவில்லை. அந்த ஊர் பெரியவர்களை அருகில் அழைத்து, உங்களுடைய ஊருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கிற ஊருக்கும் உப்பாற்று ஓடை என்று ஒரு ஓடை ஓடுகிறது அல்லவா என்று கேட்கிறார். ஆமாம் ஐயா, ஓடுகிறது. மழை காலத்தில் எவ்வளவு நாள் தண்ணி ஓடும் ஐயா? குறைந்தது ஒரு 3 மாத காலம் ஓடும். 3 மாத காலம் அந்த உப்பாற்று ஓடை தண்ணீர் ஓடினால் இந்த ஊர் பிள்ளைகள் அந்த ஊருக்கு எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும்? ஆமாம் ஐயா, போக முடியாது. நேற்று சுந்தர வடிவேல விதிவிலக்கு இந்த ஓடையை காட்டி விதிவிலக்கு அளித்து பள்ளிக்கூடத்துக்கு ஏற்பாடு செய்யணும் உத்தரவிட்டார். அப்படிப்பட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். நான் பெருந்தலைவர் காமராஜர் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவன் அல்ல. அதே போல் எங்கள் ஊர் குற்றாலத்தில் இன்றைக்கு நீங்கள் போய் பார்க்கலாம், குற்றாலத்து பேருந்து நிறுத்தத்துக்கு பக்கத்தில் ஒரு அரங்கம் கட்ட வேண்டும், கலையரங்கம் கட்ட வேண்டும் என்று நஞ்சை நிலம் 2 ஏக்கர் நிலத்தை செண்டா நட்டிட்டாங்க, சிவப்பு கொடி நட்டிட்டாங்க. யார்? நீர்வளத்துறை அல்லது பொதுப்பணித்துறை. அந்த நிலத்துக்குரியவர் ஏன் நிலத்தில் வந்து எடுக்கிறீங்களே, நான் 2-3 பிள்ளைகளை வைத்திருக்கிறேன், பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறேன், இந்த நிலத்தை வைத்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நல்லது கிட்டது பார்க்கணும், ஏன் இடத்த வந்து எடுக்கிறீங்களே, எடுக்காதீங்கன்னு மறுக்கிற முடியாதுன்ட்டாங்க அதிகாரி. இந்த இடம் தான் வசதியான இடம், போக்குவரத்துக்கு வசதியான இடம், சாலை வசதி இருக்கிறது, வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் இருக்குது, உங்கள் இடம் தான், முடிந்தது கதையிட்டார். அவர் அங்கேருந்து மனு போட்டார் முதலமைச்சருக்கு. அந்த காலத்தில் ஒரு ஏழை உழவன் 2 ஏக்கர் நஞ்சை நிலத்தை காப்பாற்றுவதற்கு, 2 ஏக்கர் 1 ஏக்கரோ சொன்னாங்க, நஞ்சை நிலத்தை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சருக்கு மனு போடுகிறார். முதலமைச்சர் இடத்துல இந்த உதவியாளர் மனுவை தூக்கி வச்சுட்டார், காட்டலை. 2வது மனு போடுகிறார் 1 மாதம் கழித்து, அதையும் உதவியாளர் எடுத்து வைத்து விட்டார், முதலமைச்சரிடம் காட்டவில்லை. 3வது ஒரு மனு போடுகிறார், உதவியாளர் விழித்து கொண்டார். நாளை ஒருவேளை அந்த பக்கம் முதலமைச்சர் போகும்போது அந்த உழவர் நேரடியாக வந்து நான் 3 மனு போட்டேனே, நீங்கள் கவனித்தீர்களா என்று கேட்டுவிட்டால் நம்ம வேலைக்கு ஆபத்து வந்துவிடும் என்று 3 கடிதங்களையும் முதலமைச்சர் இடத்துல வைக்கிறார். முதலமைச்சர் பார்க்கிறார், சரி அப்படியா சிக்கல், தென் பக்கத்தில் மொட்டை பாறை ஒன்று கிடக்கல, அதில் கெட்டுங்களேங்கிறேன். முடிஞ்சது கதை. கலைவாணர் அரங்கம் இன்றைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம்.
ஒரு 2 ஏக்கர் நிலத்தை காப்பாற்றிய முதலமைச்சர் இந்திய வரலாற்றிலே பெருந்தலைவர் காமராஜர் தான். எத்தனை சொல்லலாம். ஆவடி டேங்க் தொழிற்சாலை சொல்லலாம், பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை சொல்லலாம், நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை சொல்லலாம், திருச்சி பாரத மிகுமின் தொழிலகத்தை சொல்லலாம், துப்பாக்கி தொழிற்சாலை சொல்லலாம். எத்தனையோ தொழிற்சாலை. ஏதோ ஒரு வெளிநாட்டிலிருந்து கூட்டுறவு நூற்பாலை 10 ஆலை அமைக்க வேண்டும். அந்த தொழில்துறை செயலாளர், தொழில்துறை அமைச்சர் வெங்கட்ராமன், அதான் அந்த வெங்கட்ராமனை வைத்து தான் இந்த முக்தார் சொன்னது, காமராஜர் ஆட்சியில் ஊழல் வந்து விட்டது, காமராஜர் லஞ்சம் வாங்கிவிட்டார், சிவகாசியில் பணம் அச்சடிக்கப்பட்டது, நேருவுக்கு புகார் போனது, உடனே நேரு காமராஜர் அழைத்து, காமராஜர் முதியவர்களெல்லாம் கட்சி பணியாற்ற வேண்டும், இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொடுக்கிறாரு. மூத்த தலைவர்கள் அரசு பதவியிலிருந்து விலகி கட்சி வளர்ச்சியில் ஈடுபட வேண்டும், அடுத்துள்ள தலைவர்கள் அந்த பதவிகளை கொடுக்க வேண்டும். நெல்சன் மாண்டேலே சொன்னதே போல இந்த காலத்தில் நெல்சன் மாண்டேலே அப்படி சொன்னார். ஒரு முறை அதிபராக இருந்தார், 2வது முறை நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், நான் ஒருவன் மட்டுமா விடுதலைக்கு போராடினேன், சிறைக்கு சென்றேன், உங்கள் அன்புக்காக ஒரு முறை பதவியேற்றேன், எனக்கு வயதாகிவிட்டது, அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், நாற்காலியை காலி செய்கிறேன். அதே போல இந்தியாவிலே மதிப்பிற்குரிய சமூக நீதி காவல் என்று சொல்லக்கூடிய விபி சிங் அவர்கள் 2வது முறை நீங்கள் பிரதமராக வேண்டும் என்று சொன்னபோது, நொண்டி குதிரை பந்தயத்துக்கு லாயக்கில்லை, நான் நோயாளி, வேண்டாம். விபி சிங் மண்டல் குழு அறிக்கையை நடைமுறைப்படுத்திய மாமனிதர் விபி சிங் மன்னர் பரம்பரை வேண்டாம் என்று உதறினார். அடுத்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று சொன்னார். அதுபோல் பெருந்தலைவர் காமராஜர் அந்த காலத்திலே மூத்தவர்கள் கட்சி வேலைக்கு போகும், இளையவர்கள் அமைச்சர்கள் உட்காரட்டும், முதலமைச்சராக உட்காரட்டும் என்று சொன்ன அப்பேற்பட்ட தலைவரை இந்த முக்தார் எடுத்து கொடுத்தது. முக்தார் மீது குற்றமில்லை என்று நான் சொல்லுவேன். இன்றைக்கு சாட்டை துரைமுருகன், அப்புறம் நம்ம தம்பி முத்துப்பாண்டி, அப்புறம் நம்ம தம்பி தென்னக விஷ்ணு, 3 பேர் முக்குளத்தோர். இந்த 3 முக்குளத்தோர்களும் முக்தாருக்கு எதிராக என்னமெல்லாமோ பேசுகிறார்கள், பேசட்டும். ஆனால் முக்தார் இன்றைக்கு வைக்கிற இந்த குற்றச்சாட்டை எடுத்து கொடுத்தது மதிப்பிற்குரிய முத்துராமலிங்க தேவர். சாட்டை துறைமுகம் பேசுவாரா? முத்துப்பாண்டி பேசுவாரா? தென்னக விஷ்ணு பேசுவாரா? பேசணும்ல. அன்றைக்கு எடுத்து கொடுத்தவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். சிவகாசியிலே கள்ள நோட்டு அடிக்கிறார்கள் என்று மேடை தோறும் முழங்கியவர். பெருந்தலைவர் காமராஜர் மீது அத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் மேடை தோறும் முழங்கி சொல்ல முடியாது. அவ்வளவு இழிவான செயலுக்கு ஆளானவர். சென்னை பட்டணத்தில் ஒரு கூட்டத்தில் ஐயா நாத்திக ராமசாமி சொல்லியிருக்காங்க, சொன்ன கொந்தளித்திருவீங்க. மேடையில் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு இழிவு செய்யப்பட்டது. அவரை மேடை விட்டு கீழே இறங்கி ஓட வைத்திருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரை குறைச்சி பேசினதுக்காக சாதியை சொல்லி. அவர் எளிய மனிதர், எளிய குடும்பத்தில் பிறந்தவர், யாருக்கும் மறுக்க முடியாது. ஆனால் கார வீட்டில் பிறந்தவர் 2 ரூபாய்க்கு ஆடு வாங்கி வரி கட்டியே தேர்தல் நிற்பார். இதெல்லாம் கதை இல்லையா? கற்பனை இல்லையா? படிக்க வேண்டும். காமராஜருடைய வரலாற்றை படிக்க வேண்டும். நம்முடைய ஐயா பழ நெடுமாறன் அருமையான நூல் எழுதியிருக்கிறார். பெருந்தலைவரின் நிழலில். எவ்வளவு அரிய செய்திகள். முப்படைக்கும் தளபதியாக இருந்த ஒருவரோடு படைத்துறை அமைச்சருக்கு ஏற்படுகிற மோதலால் 2 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருந்த நாட்டின் தலைமை அமைச்சர், அசைக்க முடியாத பெருந்தலைவர் ஜவஹர்லால் நேருவினுடைய அந்த குழப்பத்தை ஒரு நொடி பொழுதுக்குள் முடித்து வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அன்றைக்கு பாகிஸ்தான் போரின் போது 1962 வாக்கிலே 1.5 லட்சம் பாகிஸ்தான் படை வீரர்களை கைது செய்து கொண்டு வந்தவர் மார்ஷல் திம்மையா, விடுதலை பெற்ற இந்தியாவின் 2வது இராணுவ தளபதி. அவருக்கும் படைத்துறை அமைச்சருக்கு சிக்கல். என்ன செய்வதென்று தெரியவில்லை ஜவஹர்லால் நேருக்கு. ஒரு நொடிப்பொழுதில் அந்த சிக்கலை தீர்த்து வைத்தவர். எப்படி என்று ஐயா நெடுமாறன் எழுதின புத்தகத்தை படியுங்க. பெருந்தலைவர் நிழலிலே என்ற அந்த நூலை படியுங்க. அதே போல பெருந்தலைவர் காமராஜரோடு நீண்ட காலம் உதவியாளர் இருந்த தனி செயலாளர், உணவு கொடுக்கக்கூடியவர் வைரவன் எழுதிய காமராஜர் சரித்திரம் என்கிற புத்தகத்தை படிங்க. அதே போல் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய கோப்பண்ணா மிகப்பெரிய ஆவணமாக பதிவு செய்திருக்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி மிகப்பெரிய புத்தகம். அதையெல்லாம் சாட்டை துரைமுருகன், நம்முடைய முத்துப்பாண்டி, தம்பி தென்னங்க விசிறு போன்றவர்கள் படிக்கணும். பெருந்தலைவரின் நிழலில் என்று புத்தகம் எழுதி வெளியிட்ட உடனே
அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு அன்பு தம்பி செந்தமிழர் சீமானுக்கு பரிசாக கொடுக்கலாம் என்று கொடுத்தா எழுதியவர் யார் என்று அவர் பார்க்கிறார். ஐயா பல நெடுமாறன் தூக்கி வரமா வச்சுட்டார். அப்புறம் ஒரு 5 நிமிடம் எடுத்து சொல்லி, நிறைய செய்திகள் இருக்குது தம்பி, உங்கள் மேடை பேச்சுக்கு பயன்படும், படிங்க, எழுதியவர் யார் என்று பார்க்காதீங்க என்று சொல்லி கொடுத்து விட்டு வந்தேன். அது மாதிரி பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுகிற பொழுது அவரோடு நெருக்கமான நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் சொல்லலாம். முத்துப்பாண்டி போன்றவர்கள், சாட்டை துறைமுருகன் போன்றவர்கள், தென்னக விஷ்ணு போன்றவர்கள் படித்து விட்டு சொல்லணும். எனவே இன்றைக்கு முக்தார் வைத்த அந்த குற்றச்சாட்டுகள், இந்த அவதூறுகள், இந்த பொய்யான புலம்பல்கள் எல்லாமே அவர் வைத்ததல்ல. அதற்கு முன்பு ஐயா முத்துராமலிங்க தேவர் வைத்தது. சாட்டை துறைமுருகன், முத்துப்பாண்டி, தென்னக விஷ்ணு போன்றவர்கள் பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறார் தம்பி? செந்தமிழர் சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லணும்ல. இதை என்னையே தவிர வேறு எவரும் சொல்ல முடியாது. பழக்கருப்பே பேசுவார்னு பார்த்தா பேசலை. ஐயா பல நெடுமாறன் பாவம் படுத்துட்டாரு, அவரால் பேச முடியாது, வீட்டில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறாரு. அப்போ யார் இதை பற்றி பேசுவா? காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசணும். நம்முடைய அன்பு தம்பி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு பெருந்தலைவர் காமராஜர் வரலாறு தெரியாது. சரி, ப. சிதம்பரம் பேசுவார்னா அவருக்கு அது நோக்கம் அல்ல. அந்த அடிப்படையில் சாட்டை துறைமுருகனும் முத்துப்பாண்டியும் அன்பு தம்பி தென்னக விஷ்ணு முதலில் நீங்கள் தொடப்பட வேண்டியவர் ஐயா முத்துராமலிங்க தேவர். பேசினாரா பேசலையா? அதை மறுத்து விட்டு முக்தார்ட்ட வாங்க. முக்தார் பேசினதெல்லாம் நான் ஏற்கவில்லை. அது மூடத்தனமாக சொல்கிறார், முட்டாள்தனமாக சொல்கிறார் என்று கூட சொல்லுவேன். கோவித்தாளை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தார், பார்வையாளராக போனேன். பேசுகிறதெல்லாம் மறுத்து பேசுவோம்னு சொன்னேன், திருமாவளவன் பேச்சு உட்பட. நீங்கள் பேச வேண்டாண்டா நல்லதாக பற்றி நீ அம்பாட்டில் இருந்துட்டு வந்தேன். உடனே அதுக்கு முக்தார் நிகழ்ச்சிக்கு விஎன்ஆர்எஸ் எப்படி போனார்? முக்தார் சட்டை பிடித்து இருக்கிற மாதிரி கேட்டனே. சத்தியம் தொலைக்காட்சியில் பார்த்தீங்களா? யாராவது பாராட்டினீங்களா? போயிருக்கவே கூட போகக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? செந்தமிழர் சீமான் போகிற இடத்துலலாம் ஒளி வாங்கி முன்னால் நிற்கிறாரு, தொலைக்காட்சிகள் முன்னால் நிற்கிறாரு, கூப்பிட்டு பேசுகிறாரு, அப்புறம் அவமரியாதை நடக்கிறாரு. போக முடியும். ஒரு கருத்துரையாடல், ஒரு கருத்தை பதிவு செய்வதற்கு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தால் எதிரி யாராக இருந்தாலும் சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்போம் என்று சந்திக்கக்கூடிய தமிழன் நான். என்னை போய் போகக்கூடாதுன்னு அன்னைக்கு. அப்புறம் ஈரோட்டு இடைத்தேர்தலில் முதல் மாநில தலைவரே நான் தான், என் பேர் தான் போட்டிருந்துச்சு. அப்படியெல்லாம் நடந்தது. எனவே முக்தார் மீது குற்றம், முக்தார் பேசுவதை எவரும் ஏற்க முடியாது. இன்னைக்கு பல பேர் எதிர்த்தும் மறுத்தும் அறிக்கை கொடுக்கிறார்கள், சோரட்டி விட்டுகிறார்கள். அந்த முட்டாள்தனமான கூற்றை ஏற்க இயலாது, மூடத்தனமான கூற்றை ஒப்புக்கொள்ள முடியாது, அது வேறு. ஆனால் அதுக்கு அடியெடுத்து கொடுத்தவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் என்பதை சாட்டை துறைமுருகன், திருமுருகன் ஜி ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் பாருங்கள், நான் சொல்லலை, திருமுருகன் ஜி சொல்கிறாரு, சிவகாசியிலே கள்ள நோட்டு அடித்தார் காமராஜர் என்று. நான் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் தான் முதலில் மேடையில் பேசினான்னு சொல்கிறாரு. மறுக்க முடியுமா உங்களுக்கு? 1911 சிவகாசியிலிருந்து 2 பேர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கலாம், தமிழ் குடி சார்ந்தவர்கள் எங்கே சென்றார்கள்? கொல்கத்தா சென்றிருக்கிறார்கள், மேற்கு வங்க தலைநகர். அங்கே போய் தீப்பெட்டி செய்வது எப்படி, பட்டாசு செய்வது எப்படி என்று அந்த 2 தமிழர்கள் கொல்கத்தாவிலே கற்றுக்கொண்டு வந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய தென்கிழக்கு ஆசியாவினுடைய தொழில் நகரமாக சிவகாசி இருக்கிறது என்று சொன்னால், 1957 சண்டை யாருக்கு வந்துச்சு? சிவகாசி நாடார்களுக்கும் அங்குள்ள முக்குளத்தோர்களுக்கும் தானே. சிவகாசி நாடார்கள் தொழில் முன்னேறிவிட்டார்கள் என்ற அந்த காழ்ப்புணர்வில் வந்த சண்டை தானே இமானுவேல் சேகரம் படுகொலையில் முடிந்தது. பழைய வரலாறுலாம் சொன்னால் இந்த சாட்டை துறைமுருகனுக்கும் முத்துப்பாண்டிக்கும் மற்றவர்களுக்கும் என் செந்தமிழன் சீமானவர்களை சிக்கலாக்கிவிடும். எனவே அதெல்லாம் சொல்ல விரும்பலை. எனவே முத்துப்பாண்டி அவர்களே, சாட்டை துறைமுருகன் அவர்களே, அன்பு தம்பி ஆற்றல் மறவன் தென்னக விஷ்ணு அவர்களே, முக்தாரை குற்றம் சாட்டுகிறதுக்கு முன்பு ஐயா முத்துராமலிங்க தேவரை நீங்கள் பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜரை எப்படியெல்லாம் தரைக்குறைவாக பேசினார் என்பதை கேளுங்கள், கேட்டுவிட்டு விடை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.